வாட் இஸ் சேஃப் அபார்ஷன்? ஒரு அபார்ஷன் நம்ம டிசைட் பண்ணுறோம், இல்லை தானாகவே பேபியோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகுது, இல்லை சோஷியல் ரீசன்ஸ், இல்லை ஃபார் பர்சனல் ரீசன்ஸ் நம்ம ஒரு அபார்ஷன் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, வாட் டு ஐ மீன் பை சேஃப் அபார்ஷன்? தெர் ஆர் 3 மெயின் திங்ஸ் விச் we need to know. நம்பர் 1, நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டி போகிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது மெடிக்கலி அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலான்னு பாருங்கள். ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சென்டர்ஸ் மட்டும்தான் அபார்ஷன் பண்ணணும் லீகலி. நம்பர் 2, அந்த டாக்டர் குவாலிஃபைட் டாக்டரான்னு பாருங்க, கைனகாலஜிஸ்டாக இருக்கணும். அண்ட் அவங்க கிட்ட மெடிக்கல் MTP டெர்மினேஷன் ஆக்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களோட ஹாஸ்பிட்டலும் சரி அந்த டாக்டரும் சரி ஷுட் பி எலிஜிபிள் டு பெர்ஃபார்ம் அன் அபார்ஷன். நம்பர் 3, இது எல்லாமே தாண்டி அந்த பிளேஸ், அந்த டாக்டர் அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்பேஷண்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கணும். அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும் போது அட்மிஷன் ரைட்ஸ் ஆர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அபார்ஷன்ஸ் கேன் ஹேப்பன் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். இப்போ நம்ம மெடிக்கல் டெர்மினேஷன் ஆக்ட் படி, நம்மளோட MTP லீகல் லா படி 2-3 விஷயம் நீங்கள் ரொம்பவே முக்கியமாக கவனிக்கணும். அப் டில் 20 வீக்ஸ், 20 வாரம், அதாவது 5 மாதம் வரைக்கும் 2 ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் அப்ரூவ் பண்ணணும் நம்ம அபார்ஷன் பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்ட் லா அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் அப் டில் 24 வீக்ஸுக்கு நம்ம இப்போ ரீசெண்ட் லா பிரகாரம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாருக்குமே அப்ளிகபிள் கிடையாது. ஒன்று ரேப் சர்வைவர்ஸ், இன்னொன்று இன்செஸ்ட். அப்படி இல்லைன்னா ரொம்ப அப்நார்மல் பேபிஸ், அதாவது மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு அந்த பேபிஸ் cannot be நார்மல் அப்படின்ற அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அந்த பேபிக்கு அப்நார்மலாக இருக்கும், இல்லை சர்வைவே பண்ண மாட்டாங்க அப்படின்ற fetuses or babiesக்கு தான் 24 வீக்ஸ் வரைக்கும் termination is allowed. இதுவே 24 வாரம்க்கு அப்புறம் it is legally not allowed in India because மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாரம் அதாவது பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் மந்த்ஸ், இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஒரு 20 வீக்ஸ், அப்புறம் ஒரு 24 வீக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கு அவைலபிள்ன்றதை நம்ம சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ், அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6லேருந்து 9 வீக்ஸ் வரைக்குமே எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்குள்ள ஒரு அந்த 63 டேஸ்க்குள்ளே இருக்கிற மிஸ்கேரேஜஸ், அது எது நம்ம வாலண்டரியாக நம்ம சோஷியல் ரீசன்ஸ்க்காக டெர்மினேஷன் பண்ணாலும் சரி, இல்லை பேபியோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆனாலும் சரி, அந்த பேபி அப்போ மேக்ஸிமம் போனால் ஒரு 1 to 2.5 3 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ண போகிறது இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காகன்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு டேக் அன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் வீக் கூட வி ஹேட் அ பேஷண்ட், எதுவுமே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் ஒரு ஸ்கேன் எடுக்காமல் டேரெக்டாக போய் ஃபார்மசியில் போய் வந்து அபார்ஷன் பில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி நாட் சேஃப் அட் ஆல். ஏன்னா அது பிகாஸ் நம்ம யூட்ரஸ்குள்ளே ப்ரெக்னன்சி இருக்கா இல்லையானே பார்க்காம நம்ம ஒரு அபார்ஷன் பில் எடுத்துட்டோம் அப்படின்னா, வாட் இஃப் த ப்ரெக்னன்சி வாஸ் இன் த டியூப், அதை அந்த உமனோட லைஃபே அதை என்டேஞ்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டு நாட் ஹெசிடேட். ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுங்க, கண்டிப்பாக அந்த ப்ரெக்னன்சி வந்து யூட்ரஸ்குள்ளே இருக்கான்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அது ஒரு பேபியா 2 பேபியா, எவ்வளோ வாரம் கரு வளர்ந்துருக்கு எல்லாமே பார்த்துறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். இதுவே ஃபர்ஸ்ட்டு 9 வீக்ஸ்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி அவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த பேபி நான் சொன்ன மாதிரி ஒரு 2 to 3 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜென்ரலாக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணுறது உண்டு. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த மதருக்கு வேறு எதுவும் பெருசாக மெடிக்கல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் எதுவும் இல்லைன்னா தாராளமாக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா 2 sets ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் தட் மெடிசன் ஒரு ஃபார்மசிஸ்ட் கொடுக்கணும்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட ரெக்வசிஷன் ஃபார்மில் அது எழுதாமல் சீல் போடாமல் எந்த ஃபார்மசி பீப்புளும் அது உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கவே கூடாது. பை லா, பை ரூல் இன் இந்தியா. இதில் மிஃபிப்ரிஸ்டோன் ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட் வந்து 200 மில்லிகிராம் ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் யூஸ்வலாக என்ன பண்ணும் அப்படின்னா, அது ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சஸ்டெய்னிங் த ப்ரெக்னன்சி. அது நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த ஹார்மோன் அது வந்து இட் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் த ஹார்மோன். ஸோ அது ஆன்டி ப்ரொஜெஸ்ட்ரானாக ஆக்ட் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகலாம், பேபியோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகலாம். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை மிசோப்ரோஸ்டால்ன்ற இன்னொரு மெடிசன் கொடுப்போம். அது யூஸ்வலி 24 to 48 ஹவர்ஸ் ஒரு 800 மைக்ரோகிராம் கொடுப்போம். அது வந்து எதர் நீங்கள் ஓரலாக எடுத்துக்கலாம், இல்லை சப்லிங்குவலாக நாக்கு கடியில் வச்சுக்கலாம், இல்லை வஜைனலாவும் வச்சுக்கலாம். ஜென்ரலி அந்த மெடிசன் கொடுத்து ஒரு 6 to 12 ஹவர்ஸ்க்குள்ளே ஜென்ரலி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே தெரிஞ்சிடும். என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்னா ப்ளீடிங், கிராம்ஸ், ஒரு ஹெவி பீரியட்ஸ் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நாசியா, வாமிட்டிங் கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் சில பேருக்கு ப்ளீடிங் ரொம்பவே ஹெவியாக இல்லாமல் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஜெஸ்டேஷன் சாக். இப்போ ஒரு கருப்பை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு ஹெவி பீரியட்ஸ் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதோட சரியாயிடும். இதுவே ஒரு 8-9 வாரம்னா யூ கேட் ப்ராபப்ளி see a 1.5-2 சென்டிமீட்டர் ஒரு டிஷ்யூ மாதிரி நீங்கள் ரீச் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அப்போ கிராம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் எப்போ அணுகணும் அப்படின்னா, வெரி சிவியர் ஹெவி ப்ளீடிங்,
excessive cramps or உங்களால normal day to day life handle பண்ண முடியல, it is always preferable to take 1 or 2 days break இந்த மெடிசன் நீங்க எடுக்கும்போது, because bleeding ரொம்ப ஹெவியா இருந்ததுன்னா நீங்க ஒர்க் போறது won't be advisable. And also ரொம்ப bleeding uncontrolled போச்சு, இல்ல உங்களுக்கு ரொம்ப giddiness இருக்கு, severe pain இருக்குன்னா please do not hesitate. அதனால தான் அந்த registered medical practitioner உங்களுக்கு யார் மெடிசன் கொடுக்குறாங்களோ they should be attached to a hospital which is legally okay to do an abortion. இதுல அட்மிஷனுக்கு இமீடியட்டா போயிடுங்க. இப்போ most of the time இதுலயே நம்மளுக்கு 8 to 9 weeks குள்ள இருக்கிற pregnancy இதுலயே வந்து முடிஞ்சிடும் and bleeding தானா ஸ்டாப் ஆயிடும். ஒரு probably ஒரு 3 to 4 days குள்ள ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 week to 10 days later it is advisable to have a check scan or a repeat scan to make sure that the uterus is completely clean and the next cycle start ஆகுது. So this is how medical abortion is done. இப்போ 9 வாரம் தாண்டிடுது, ஒரு 3 மாசம் 4வது மாசம் பிரெக்னன்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12-14 வாரத்துல 2 ஆப்ஷன், ஒரு 20 வீக்ஸ் வரைக்கும் போனா 2 ஆப்ஷன் இருக்கு. சர்ஜிக்கல் மெத்தட், சர்ஜிக்கல் மெத்தட்லயே மேனுவல் வேக்யூம் ஆஸ்பிரேஷன் இருக்கு, இல்ல எலக்ட்ரிக்கல் வேக்யூம் ஆஸ்பிரேஷன் இருக்கு. அதாவது டைரக்டா மெடிக்கலா இல்லாம உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டு, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டு வேக்யூம் அசிஸ்டட் ஒரு தின் கேனுலா மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ஷார்ட் அனஸ்தீசியா கொடுத்துட்டு வேக்யூம் இன்சர்ட் பண்ணி ஒரு கேனுலா ஒரு இன்சர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டைலேட் பண்ண வேண்டியிருக்கும் கர்ப்பப்பை வாய், அது தானா ஓப்பன் இல்லைன்னா ஆஸ்பிரேஷன் ஒரு வேக்யூம் கண்டெய்னர் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு வேக்யூம் நெகட்டிவ் சக்ஷன்னால அதை ஆஸ்பிரேட் பண்ண வேண்டியிருக்கும். தட் கேன் பி டன் அல்ட்ராசவுண்ட் கைடட் ஆல்சோ. மேலேருந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் ப்ரோபை வச்சு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம எல்லாமே வேக்யூம் பண்ணிடுறோமா, அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, நம்ம டிஷ்யூஸ் ப்ராடக்ட்ஸ் வெளில வரும்போது அந்த ப்ராடக்ட்ஸை நம்மளால டெஸ்ட்டுக்கு அனுப்ப முடியும். ஆனால் இதுவே நம்ம மெடிக்கல் டெர்மினேஷன் பண்ணும்போது முடியாது, பிகாஸ் யூல் பி ஹேவிங் ப்ளீடிங் அண்ட் யூல் பி அட் ஹோம். இது நம்ம ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல்டு செட்டப்ல என்வரான்மெண்ட்ல பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்செப்ஷனை நம்மளால டெஸ்ட்டுக்கு குரோமோசோம் டெஸ்டிங்க்கு நம்ம அனுப்ப முடியும். இதை தாண்டி ஒரு 18 வாரம் இல்லை 20 வாரம் அந்த மாதிரி டைம்ல நம்ம டெர்மினேஷன் பண்றோம், இல்ல ஒரு 20 to 24 வீக்ஸ்க்குள்ள நம்ம பண்றோம் அப்படின்னா எந்த காரணத்துக்காக பண்ணுவோம்? ஒன்று வந்து பேபிக்கு அப்நார்மாலிட்டிஸ் நம்ம பார்க்குறோம் ஸ்கேன்ல, அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இருக்கும். ரெண்டாவது எதர் அந்த கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், இல்லை மூணாவது வந்து ரேப்போ இல்லை இன்செஸ்ட்லியோ வருதுனால நம்ம ப்ரெக்னன்சி லேட்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட்டு அட்மிட் பண்ணணும். செகண்ட் ட்ரைமிஸ்டர் ஆன உடனே வீட்டில் பண்ண முடியாது, கன்ஃபார்ம்டாக அட்மிஷனில் இருக்கணும். அட்மிஷன் இருந்தாலும் ஒரு 2 days தேவைப்படலாம், அவ்வளோதான், டிபெண்டிங் ஆன் நம்மளோட மெடிசனோட ரியாக்டிங் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ ஜென்ரலாக வரும்போது என்ன ஆகும், கர்ப்பப்பை வாய் அது வந்து அது நார்மல் டைம் இல்லைல்ல, டெலிவரி டைம்ன்றது 9 மாதம் 10 மாதம் தானே. ஸோ இந்த கர்ப்பப்பை வாயை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அட்மிஷன் பண்ணி பேஸ் லைன் பிளட் ஒர்க்அப் பண்ணுவோம். பிளட் ப்ளீடிங் டிசார்டர்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, உங்கள் பிளட் குரூப் என்ன, இது எல்லாமே பார்த்துட்டு அட்மிட் பண்ணிவிட்டு கர்ப்பப்பை வாய் எவ்வளோ தூரம் லெங்த் இருக்குது, அது ஓப்பனாக இருக்கா சாஃப்டாக இருக்கா, அதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெடிசன் வைப்போம். அந்த மெடிசன் அடிவடியா வைக்கும் போது இல்ல ஓரலா நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அடிவடியாவும் வைக்கும் போது என்ன ஆகும், அது அந்த கர்ப்பப்பை வாயை கொஞ்சம் பிரைன் பண்ணும். அது டேப்லெட்டா இருக்கலாம், இல்ல ஜெல்லா கூட இருக்கலாம். அது வச்சுட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணும், ரியாக்ஷன் இருக்கா, கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கா, கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிடுதா. ஸோ அதே மாதிரி 6 to 8 hours ஒன்ஸ் நம்ம மெடிசன்ஸை ரிப்பீட் பண்ணலாம். நிறைய மெடிசன்ஸ்க்கு மேக்ஸிமம் டோஸ்ன்னு ஒன்று இருக்கு. யூஷுவலா மோஸ்ட் ஆஃப் த டைம் யூட்ரஸ் வந்து நம்ம மிட் ட்ரைமிஸ்டர் இதுக்கு மெடிசன் வைக்கும் போது அந்த மேக்ஸிமம் டோஸ் போகிற அளவுக்கு கூட இருக்காது, ஜென்ரலாகவே ரியாக்ட் ஆகிடும். சில பேர் வந்து ஃபோலிஸ் கத்தீட்டர், நம்ம பிளாடர்லாம் ட்ரெயின் பண்ணது கத்தீட்டர் இருக்குல்ல, அது கூட பூஜி மெத்தடுன்னு சொல்லுவோம். அதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் மேனுவலாகவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண விட்டாலே அந்த கர்ப்பப்பை வாய் தானாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கப்பல் ஆஃப் மெத்தட்ஸ் அவங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ் டூ ஹாவ் அ மெத்தட் டு அண்டர்கோ மிட் ட்ரைமிஸ்டர் இவாக்குவேஷன். இப்போ மிட் ட்ரைமிஸ்டரில் நம்ம ஒரு அபார்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதை தாண்டி இட் இஸ் கோயிங் டு பி லைக் ஒரு நார்மல் லேபர் ப்ராசஸ் தான். ஏன்னா அந்த பேபி வில் பி அரௌண்ட் ஒரு 300 to 400 grams. நார்மல் அந்த வஜைனல் டெலிவரி அளவுக்கு பெயின்ஃபுல்லாக ஹெவியாக நம்ம புஷ் பண்ணலைனாலுமே அஃப்கோர்ஸ் மன ரீதியாகவும் சரி, ப்ளஸ் அந்த ஒரு ப்ளீடிங், உடல் ரீதியாகவும் ப்ளீடிங் இருக்கலாம், கிராம்ஸ் இருக்கலாம். டெஃபினட்டாக டாக்டர்ஸ் உங்களுக்கு பெயின் கில்லர் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, கொஞ்சம் செடேட்டிவ்ஸும் கொடுப்பாங்க, ஸோ தட் யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ தட் மச் பெயின் வென் யூர் ஆல்ரெடி அஃபெக்டட். ஸோ இது எல்லாமே அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 48 hours மேக்ஸிமம் ஒரு 2 to 3 நாள் கூட முடிஞ்சிடும். ஒரு 1 day நீங்கள் அப்சர்வேஷனில் இருக்க வேண்டியிருக்கும், எதான ப்ளீடிங் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் டே யூ கேன் கோ ஹோம். யூஸ்வலி வித்தின் 2 to 3 days they'll be back. ஒரு 1 week டிபெண்டிங் ஆன் த எவ்வளோ வாரம் உங்களோட ப்ரெக்னன்சி இருந்திருக்குன்னு பொறுத்து ஒரு 1 week to 10 days ரெஸ்ட் எடுத்துக்கிறது இஸ் அட்வைசபிள். இது நம்ம மெடிக்கல் மெத்தடும் பேசிட்டோம், சர்ஜிக்கல் மெத்தடும் பேசிட்டோம். சேஃப் அபார்ஷன் அப்படின்னா நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நீங்களா இந்த ஃபார்மசியில் போய் வாங்குறது, இல்லை வேற யாருக்கிட்டான கேட்டு வாங்குறது, ஓவர் த ஃபோன் வாங்குறது, ப்ளீஸ் டு நாட் டூ தட், பிகாஸ் sometimes you might not know that can actually have a
பிக் டேஞ்சர் டு யுவர் லைஃப் டூ. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் எந்த மெடிசன் செட் ஆகும்னு தெரியாது. ஒரு டாக்டரை அணுகுங்க. அது ஒரு சேஃபான அபார்ஷன் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் த ஹெல்த்தியர் சைட். இட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் வே. பிகாஸ் நம்ம அன்சேஃபாக பண்ணி என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் நீங்கள் கேட்டாலன்னா நீங்கள் போய் வாங்க மாட்டீங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இஸ் டியூப்ல இருந்தது ப்ரெக்னன்சி அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மெடிசனால டியூபே ரப்சர் ஆகி உங்களோட பிபி லோ ஆகி பல்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகி உள்ளுக்குள்ளேயே யூ கேன் ஹேவ் அன் இன்டர்னல் ப்ளீடிங். ஐ கேன் ஆக்சுவலி கோ இன் த ஸ்டேட் ஆஃப் ஷாக். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 அன்சேஃப் அபார்ஷன்ஸ். அதாவது டாக்டர்ஸே இல்லை, யாரான அன்ட்ரெயின் தாய்ஸ் கிட்ட போய் நீங்கள் அபார்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சரியா மெடிசன் கொடுக்கல, இல்லை இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க, சரியா ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணலை, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சரியா ஸ்டெரைல் பண்ணலன்னா யூ குட் ஹேவ் அன் இன்ஃபெக்ஷன் தட்ஸ் கால்ட் செப்சிஸ். அது பெல்விஸில் ஆரம்பிச்சு, அதாவது யூட்ரஸில் ஆரம்பிச்சு ஃபுல் பாடியுமே போய் முடியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சடன் ஸ்பைக்கிங், ஹை ஸ்பைக்கிங் டெம்பரேச்சர் இருக்கலாம், ஃபீவர் ஃபாலோட் பை ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ், வஜைனாலேருந்து இருக்கலாம், ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ அன்ட்ரெயின் தாய்ஸ் ஒரு டாக்டர்ஸ் who are not eligible or right to do medical termination, please do not go. It can definitely endanger your life. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஃபான பிளேஸில் மெடிக்கலி அக்ரிடிட்டட் எம்டிபி ஆக்ட் ஃபாலோ பண்ணுற ஸ்பேஸ் ப்ளஸ் கைனகாலஜிஸ்ட் 2 பேர் வேணும் சைன் பண்ணுறதுக்கு if it is between 20 to 24 weeks. அண்ட் ஆல்சோ உங்கள் சேஃபான மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அபார்ஷன் எவ்வளோதான் அது கஷ்டமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் யூ வில் பி இன் சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ do not forget that.